தனித்தனியாக கொடுத்துட்டுனா வேலை கடுகு சீரகமாக மிச்சமாக அதுக்கு விடுவிடாங்கிறா போல அந்த பக்கம் அவங்க செய்ய மாட்டாங்க எதுக்கு தேவையில்லாத வேலை அவங்க சாப்பிடுவாங்களோ அப்பா செஞ்சு கொடுத்தா அவங்க வேணாங்கன்னு கொண்டு போய் பக்கத்து வீட்டில் கொடுப்பாங்க கொடுத்தா தின்னுவாங்க செய்யறதுக்கு போட சோறு குழம்பு வைக்க வச்சிருந்தாங்களா அந்த மாதிரி ஞாயிற்றுக்கிழமை விடிஞ்சாவே இதுதான் மக்களை பிரச்சனை. எந்த கறி வேணும்? ஆட்டுக்கறி வேணுமா, கோழிக்கறி வேணுமா, அப்புறம் மீன் வேணுமா, என்ன பிரச்சனை? ஐய நீ மதா போய் எடுத்துருவா கறி போ. இவங்க செஞ்சு அப்படியே கத்த கட்டிட்டாலும் ஞாயிற்றுக்கிழமை விடிய விட மாட்டேங்கிறாங்க. எந்திரிச்சவனே அடியே உங்கள் வீட்டில் ராக்காயி, உங்கள் வீட்டில் என்னடி சிக்கனா மட்டனா, அடி செல்லத்தாயி உங்கள் வீட்டில் என்னடி, அடி பவுனு தாயி உங்க வீட்டுல என்னடி, காலையில எழுந்திருச்சா ஒரே லைன் கட்டி போகும்போது கடையில போன் பண்ணு எனக்கு எப்படிதான் இப்படியோ போங்க. ஞாயிற்றுக்கிழமை விடிய விட மாட்டேங்கிறாளுங்க போங்க. வீட்டுல திருவிழா வருதுங்க, நாங்கள் கறி எடுத்து சாப்பிடலாம் அப்படின்ட்டு இருக்கிறோம். இப்போ அச்சோ வேண்டாம், அச்சோ கறி வேண்டாம். இப்போ என்ன சொல்கிறவர், சீக்கிரம் எடுத்துட்டு வாங்க, சாப்பிட்டு வீடு வாசலை கழுவிட்டு கோயிலுக்கு போகணுமா, கோயிலுக்கு வேண்டாங்கிறா. அப்புறம் ஐயோங்கிறா, அச்சோங்கிறா. கறி தானே வேணும்னா சாப்பிடும். அளவா எடுத்துருவாங்க, அரை கிலோ. சாப்பிட்டு மதியானம் பார்த்துக்குங்க, மதியானத்துக்கு குளிக்கணும். அது எதுக்கு வீராப்பு? வேணும்னா வாங்கி சாப்பிட்டு போக வேண்டியதானே. யார் வேண்டாமண்ணா? பகுமானம் காட்டுறாளாமா, பகுமானம்.